வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் புஸ்தகத்துல 65ஆம் சங்கீதம் 65 உன்னதமுடைய நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் புஸ்தகத்துல 65ஆம் அதிகாரம் உன்னதமுடைய நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. சரிங்களா? தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைத்து காத்திருக்கிறது, பொற்றமுக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாரும் இடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் இங்கே வல்லமை கொண்டது. தேவனோ, எங்கள் மீன்களை நிவர்த்தியாக்குகிறேன். உம்முடைய பிரதானங்கள் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறோம். பாக்கியவான். உம்முடைய பசுத்த ஆலயமாக வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பூமியின் கரைந்தவர்கள் தூரமான சமுத்திரங்கள் இருந்தவர்கள் எல்லாரும் நம்ம நம்பிக்கை அளிக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீ பயங்கரமான காரியங்களை செய்வதனால் எங்கள் நீதிர உத்தரவாடுகளே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து ஒளிந்தாயிற்று. அழைப்புகள் நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக விசேஷமாக உங்கள் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொல்லாத உலகத்துல மனுஷன் ஆட்கள் புல்லுக்கால் உப்பாரிக்கப்படிப்பட்ட உலகத்துல அவன் காலையில பூத்து இரவில காய்ந்து படங்கள் காணப்படப்பட்ட உலகத்துல சர்வலமுள்ள ஆண்டவர் நம்முடைய திருச்செந்தூர் பிள்ளைகளோடும் நம்முடைய கிராமத்து ஒரு ஜனங்களோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும், எல்லா நாசமோசங்களுக்கும், எல்லா ஆபத்துக்கும், நோய்க்கு வியாதிக்கும் நம்மளை விலைக்கு பாதுகாத்து இந்த இரவுல குடும்பமாக, திருச்சபையாக, கிராமமாக அவருடைய சமூகத்தில் வந்து நன்றிகள் எடுக்கும்படியாக வந்திருக்க உங்களை யாவரையும் சர்வவல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இரவிலே அவருடைய சமூகத்தில் காத்த பிள்ளைகளுக்கும் கேட்கிற செவிகளும் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிலையற்ற உலகம், மனுஷன் புல்லுக்கு சமமாக்கப்பட்ட உலகத்துல இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர், நம்முடைய கிராமத்தை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்முடைய கிராமத்தின் குடும்பத்தை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்முடைய திருச்சபை ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாக்கிற ஆண்டவர் இந்த பகல் முழுவதும் நம்மளை கண்மணி போல நம்மளை பாதுகாத்து எல்லா ஆபத்து விபத்துக்கும், நோய்க்கு வியாதிக்கும், சத்தும் கிரியைக்கும் நம்மளை விலைக்கு பாதுகாத்து இந்த இடத்துல அவருக்கு நன்றி எடுக்கும்படியாக வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும், என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுபடியும் உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த பராக் ஒபாமா ஒரு முறை சொன்னாரா, நம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க, நம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர், அவர் மகத்துவமுள்ள ஆண்டவர், ஒளிய சால்வையாக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற ஆண்டவர், வானமுடைய சிங்காசனம் பூமியோட பாதப்படி அவ்வளவு மகத்துவமுள்ள ஆண்டவரை நீங்கள் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சொல்லுது, எங்க 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டு
இருக்கிறார்களோ அவர் மத்தியில் நான் என்ன செய்வேன், இருப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம எப்பமெல்லாம் அவரை ஆராதிக்க வருகிறோமோ அப்பமெல்லாம் அந்த ஆண்டவர் நம்ம மத்தியில நம்மோடு கூட என்ன செய்கிறாரா, வருகிற ஆண்டவரா இருக்கிறாரா. விசுவாசிக்கிறவங்க கரகத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? விசுவாச கரகத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் எப்பமெல்லாம் ஆராதிக்கிறோமோ அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர். சரிங்களா? அப்பா எப்பமா 7 மணி 1 மணி அடிச்சோன்னே அவர் நமக்காக காத்திருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற நாம நமக்காக காத்திருக்க ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு பஸ் படிக்கணும்னா 7 மணி பஸ் எத்தனை மணி பண்ணிக்கிறோம்? 6:50 பண்ணிக்கிறேன்னா சில பஸ் சீக்கிரமா வந்துடும். பஸ் சீக்கிரமா. அப்ப அவன் நமக்காக காத்திருக்கிற ஆண்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரை நம்ம எவ்வளவு அசட்டை பண்ணுகிறோம். நாம இந்த ஸ்கூல் போற நேரத்துல இந்த இடைநிலை ஸ்கூல் போன பார்த்தீங்களா, ஒரு 5-6 பேர் இருந்தாங்க தெரியுமா, ஸ்கூல்ல கட் அடிச்சு கலாக்கார சினிமா பார்க்க போயிட்டாங்க. சினிமா பார்க்க போயிட்டாங்க. அங்க காவல்துறை பிடிச்சிருப்பா, ஸ்கூல் நேரம் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்க சினிமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்களை அங்க பிடிச்சு எங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா, நேரா ஸ்கூல் கொண்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு கவனமா நம்ம பள்ளி ஸ்கூல் டைம்ல நம்ம எங்க போகணும், நாம எங்க போக கூடாது, ஸ்கூலுக்கு லேட்டா போயிடக்கூடாது. எவ்வளவு பயபக்தியோடு நாம இருக்கிறோம். இந்த ஆண்டவர் நமத்தில் வந்திருக்கிறார். ஆலயத்தை நமக்காக காத்திருக்கிற ஆண்டவர். ஒரு வசனம் வாசிக்கிறேன். இப்ப வாசித்த பகுதியில் 65ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சரிங்களா? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவர், ஆலயத்துல வாசம் பண்ணும்படியாக அவர் அழைத்துக் கொண்டு வரணும். அவர் அழைத்துக் கொண்டு யாரு? ஆண்டவர். நம்ம எந்த முக்கில் இருந்தாலும் சரி, நம்மளை அழைத்துக் கொண்டு நம்ம யாரெல்லாம் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறாரோ அப்படியே கூட்டிட்டு வந்துவார். நம்ம எந்த முக்கில் இருந்தாலும் சரி ஆலயத்துக்கு நேராக செய்வாரே, நம்மளுக்கு வேணா நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு தேவைகளை அறிந்தவராக நம்மளை கூட்டிக்கு வந்து என்ன செய்வார் தெரியுமா? அதே வசனத்துல மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உம்முடைய பிரகாரங்கள் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டு நன்மையால் திருப்தியாகும். ஆலயத்தின் நன்மையினால அவரை நிரப்பும்படியாக அவர் கூட்டிட்டு வந்துருவாரு ஆலயத்துக்கு. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. பிரச்சனை இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த வேலையும் சரி, உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நீங்க ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர் நீங்க எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி உங்களை கூட்டிட்டு வந்துருவார். ஏன்? நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு செய்யும்படியாக, நீ விரும்புகிற காரியம் உங்களுக்கு செய்யும்படியாக, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த காரியம் கைப்படி வர வேண்டும் சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் எங்க கூட்டு வந்துருவாராம்? ஆலயத்தில். உங்களுடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தியா போற, ஆலயத்தின் நன்மையினால திருப்தியா. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை தியானித்து என்ன சொன்னா, வாசித்த பகுதியிலே சங்கீதம் புஸ்தகத்துல 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் தெரியுமா? யாருக்காட்டும் தெரியுமா? என்னது வசனம் தெரியுமா உங்களுக்கு?
சங்கீத புஸ்தகத்துல 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். என்னைக்கா நீங்க பார்த்துருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சில சந்தர்ப்பம் பாருங்க, கஷ்டமான சூழ்நிலை, துன்பமான சூழ்நிலை, வலியே இல்லாத சூழ்நிலை, உதவிற்ற சூழ்நிலை, ஜெபித்திருக்கீங்களா? நீங்க அன்னைக்கு மனுஷன் தேடி போயிருக்கீங்களா? இல்ல நீங்க நினைச்சீங்க அந்த சமூகத்தில் காத்து வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரு முறை சின்ன எக்ஸாம்பிள். சென்னையில இருந்து நினைச்சு ஊருக்கு வரணும். அப்போ மோகன் அம்மா போன் அடிக்காமல, யாருக்கு? மோகனுக்கு. இதே வண்டி அடிக்கியா? அம்மாட்ட சொல்றேன், ரொம்ப கூட்டமா இருக்குமா, நிக்க கூட இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம், இடிச்சிட்டு வாங்க, நைட்டுக்குள்ள நின்றுட்டு தான் வரணும். அப்போ கூட்டத்து மத்தியில அந்த 6 பேர் உட்கார்ந்து பார்த்தீங்களா, அவங்க உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. உள்ள போய் நிற்க கூட்டம், அவ்வளவு கூட்டம் நடிக்கிறோம், உள்ளே 10 பேர் நிற்கிறாங்க. அப்போ மோகனம்மா என்ன சொல்றாங்க, என்னன்னா எவ்வளவு கூட்டத்துல வாரம், எவ்வளவு கூட்டத்துல இடிச்சு பிடிச்சு நிற்காத வழி இல்லை, எல்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்லி அப்போ சின்ன ஜெபம் பண்ண பாருங்க. என்ன முன்னால்தான் மோகனம்மா முன்னாள் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே பையனுக்கு இடம் கிடைக்குன்னு சொல்லி கவலைப்படுத்திருக்காங்க. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. செஞ்சுட்டு மோகனம்மா சொல்றேன், உன் பையனுக்கு இருக்க சீட்டு கிடைச்சிடும் சொல்றேன். உன் பையனுக்கு சீட்டு இருக்க கிடைச்சிடும் பாருங்க. அந்த நிலம் இருக்கு பாருங்க, அது மறக்காது பாருங்க. இக்கட்டு நேரத்துல, பாடு நேரத்துல, துன்பத்து நேரத்துல நாம் யார் நோக்கி கூப்பிடுறோமோ அன்றைக்கு நடக்கும் போது அந்த ஒரு நாளும் மறக்காது, ஒரு நாளும். அப்போ சொல்லி முடிச்ச ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மோகன் போன் பண்றாங்க அம்மாக்கு. என்ன சொல்றாங்க, ஏமா எனக்கு உட்கார சீட்டு கிடைச்சது. கூட்டம் கூட்டம் கூட்டம், பயங்கர கூட்டம், காலிக்கைகள் அவ்வளவு கூட்டம். என்ன சொன்னா தெரியுமா, ஒரு சிஸ்டர் உட்கார்ந்துருந்தாங்க, அந்த சிஸ்டர் எந்திரிச்சு மேல போயிட்டாங்க, எனக்கு அந்த சீட்டை கொடுத்தாங்க அப்படின்னு. அல்லடியா, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஒரு நாளும் அந்த ஜெபத்தை அது என்னன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. என்னன்னா ஜெபத்தை சிம்பிளா எடுத்துட்டே கூடாது. என்னுடைய ஆண்டவர் எப்ப மத்தவனுடைய ஜெபத்தை கேட்டுட்டே. அதான் நேற்று முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதலாவது எபேசியர் 6:12 சொல்றது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பனாலும் ஜெபம் பண்ணுங்க, எந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. கொலோசியர் சொல்றாரு, நீங்க ஜெபித்துக்கிட்டே இருங்க. கொலோசியர் 4:2 1 Thessalonians 5:10 சொல்றது, நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, எந்த நேரம் ஜெபிச்சிருங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. 4வதாக சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாம காத்திருந்து ஜெபிங்க. விழுத்து எவ்வளவு ஜெபத்துக்கு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா சொல்றது அந்த பழமண்டலங்கள் பிதா சொல்லும் பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஜெபம் எங்களை சோதனைக்குட்படாதபடி, நாங்கள் சோதனைக்குள் இருந்து போகாதபடி, ஆண்டவரே தீவிரங்களை ஒவ்வொரு நாள் பழமண்டல பிதாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ எங்கோ உலாவிக்கிட்டே இருக்குதாங்க. அவர் கண்கள் நம்ம திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கிராமத்து மேல நோக்கமா இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கமா இருக்குதா. ஆகையால் இதை விடாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க.
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வாசித்த சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனம், ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அவர் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர். நம்ம திருச்சம் பிள்ளைகளும் நம்முடைய கிராமத்து ஜனங்களையும் பாதுகாக்கிற ஆண்டவர். தூங்குவதும் இல்லையாம், உறங்குவதும் இல்லையா. கடந்துட்டு அளவுக்கு நன்றி சொல்லுமா. அவர் உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மறந்துடாதீங்க, அவருடைய கண்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குதா. அந்த சங்கீத புத்தகத்துல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப நம்ம எப்பமெல்லாம் நோக்கி கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நமக்கு அவர் என்ன செய்கிறாரா, ஆலோசனை கொடுக்கும்படியாக அவருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருக்கிறதா. நோக்கமா தம்மை தேடுகிற பிள்ளை மேல நோக்கமா இருக்குதா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளை மேல நோக்கமா இருக்குதா. ஏன்னா அவருக்கு ஒரு பெயர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். கேட்கிற மாத்திரமல்ல, நமக்கு பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்கிறார். அதில் ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவரை அசால்ட்டா அனுப்பிச்சாங்க. வேதவசனம் சொல்லுது, எரேமியா புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எரேமியா நான் வாசிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகத்துல 17ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17 சொல்லுது. 17 பின்பகுதியில, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதே அதிகாரத்தில் 32:27 வசனம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யக்கூடாத அதிசயமான காரியம் நம்மளை உண்டாக்கின ஆண்டவர். அவருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருக்குதா. எதுக்குன்னா, நாம் எப்பவும் நோக்கி கூப்பிடுவோமோ, எப்பவும் நோக்கி ஜெபிக்கிறோமோ, தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தர அவர் ஆயத்தமா இருக்கிறாராம். கிறிஸ்தவ பிள்ளைகளே, ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு நாள் ஐயோ நான் என்ன சொல்லிச்சு வளர்த்து கொண்டுறாங்க. உங்க ஜெபத்தை கேட்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். சரியா? மறந்துடாதீங்க. ஜெபத்தை ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஜெபிக்க ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஜெபிக்க ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபிக்க ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, மறந்து போயிடாதீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், உங்க ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர். என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, என் பிள்ளைகள் சமூகத்தில் காத்திருப்பாங்க, என் பிள்ளைகள் ஜெபத்தை கேட்கணும், என் பிள்ளைகள் தேவை சந்திக்கப்படும் சொல்லி அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகளே, ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு நாள் ஆலயத்தை வெறுமையா விட்டுறாதீங்க. உங்க இடத்தை ஒரு நாள் வெறுமையா விட்டுறாதீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறதா. நோக்கமா இந்த கால நேரத்துல அவருடைய சமூகத்தில் இருக்க பிள்ளைகள், என் சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளைகள் யார் முழங்கால் பிள்ளை, கண்களும் மனுஷ முகத்தை பார்ப்பான், சர்வ ஆண்டவருடைய இதயத்தை பார்க்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான உண்டோ? எத்தனை போராட்டத்தில் கடந்து போகிறோம், எத்தனை துன்பத்தில் கடந்து போகிறோம், எத்தனை துயரத்தில் கடந்து போகிறோம். அந்த சர்வ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆவலோடு இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆவலோடு இருக்கிறார். செபிக்க சோர்ந்து விடாதீங்க. அதை கேட்க மறந்துடாதீங்க. அவர் கேட்க மறந்து விடாதீங்க. அவர்கிட்ட கேட்க சோம்பலா இருக்கிறார். தாசனுக்கு விழுந்து சமூகத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறார். சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் சகலத்தை செய்ய வல்லவர்.
ஆஸ்வதிக்கப்படுந்த இடவல மனுஷனால் கூடாதது அவராலே கூடாது. உங்களை என்னை உருவாக்கின ஆண்டவர், உங்களை தாய் கற்பத்தில் தெரிந்து கொண்ட ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவத்தை சாபத்தக்கள் சுமந்து தீர்த்த ஆண்டவர், அந்த கல்வார் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தின ஆண்டவர், உங்க என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ? சொல்றாரு, என் ஜீவனையே உனக்காக தந்திருக்கிறேன், அதையெல்லாம் உனக்காக கொடுக்காமல் இருப்பது எப்படி? செய்ய வேண்டிய நான் அவள் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிறார். பக்கத்தில் மையாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, மையாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. ஜெபத்தை கேட்கிறவரே, தாகத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு தேவைகளோடு சமூகத்துவரை ஒவ்வொரு பிள்ளை கண் நோக்கி பார்க்கப்பா. எந்த காலத்துக்கு அவன் நோக்கி கூப்பிடுறாங்க, எந்த காலத்துக்கு அவன் சமுத்திரத்திலிருந்து காத்திருக்காங்களோ பிள்ளைகள் பெருமையான பாடுபடியிருப்பா. அவருடைய தேவாஞ்சலாற்று நிறைவேற்றினபடியா செவி. நம்முடைய ஆழத்தின் நன்மையினால் திருப்தியாக சொல்லுவதா, நம்முடைய ஆழத்தின் நன்மையினால வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த திருப்தியாக்கி அனுப்புங்கப்பா. மறுபடி சமூகத்திலிருந்து இந்த இரவு பிரசிக்க போகிறோம். இந்த இரவு முழுவதும் அப்பா ரத்த கோட்டைக்குள்ள எங்க திருச்சல் பிள்ளைகள் கிராமத்து ஜனங்கள் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பொறாமுடைய கண்கள், வன் கண்கள், சத்துரு கிரியைகள், அந்த கால சக்திகள், கொள்ளை நோய், விஷ ஜந்துகள், விஷ கிருமிகள் எங்க கிராமத்துக்குள்ளே அப்படி எங்க கிராமத்து 4 மக்களில் உடைய தூதரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சிறுவந்த பிரியர் மட்டும் ரத்தப்படி மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க சொல்ல போல எங்க திருச்ச பிள்ளைகளை பிரிய வைங்க. எங்க கிராமத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களை பிரிய வைங்க. எத்தனை பிள்ளைகள் நோயில, வியாதியில, பலன், சுகத்தை, கவலை, கண்ணீர் இருப்பாங்க. ஒவ்வொரு பிரிய வைத்து நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சாப்பாடை கொடுங்கப்பா. சாப்பாடை வாங்கி கொடுங்கப்பா. சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்ட மாட்டோம். இப்படி செட்டில படுக்க போகிறோம். நல்ல தூக்கத்தாங்க தூங்க வச்சவங்களோட பேசுங்க. இந்த இரவுல உடைய வருகை இருக்கும் என்றால் உடைய வருகை எடுத்துக்கிற முடியாது ஆயத்தப்படுத்துங்க. இந்த இரவுல உடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகாலையில துதிக்கு துதியோட எழும்ப எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, நானு மட்டாட்டே ரட்சகா வெண்வேக்க ஆடையே பேராண்ட துணி தாண்டவா நான் சாட்சி கூறுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபார் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனக்குள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறந்து போகாத. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி சொல்லுவோமாக.
அல்லேலூயா.